அர்ஜுன் நடித்த பிளாஸ்ட் படம் 2வது நாள் ஒரு சரியான இன்க்ரீஸ் இருக்குங்க. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கருப்பு தொடர்ந்து செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 15வது நாளுமே அப்படிப்பட்ட வசூல் தான். எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். திருஷ்யம் 3 இந்த படம் வந்து 9 நாளில் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேமை மினிமல் ஆர்ட்டாக வச்சுருந்தேன். நிறையா பேர் அதை சரியாக சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற படம் தான். அதில் வந்து 6 மடமே 6 அப்படிங்கிற பாட்டு அந்த திருச்செந்தூர் கோயிலோட அந்த இதில் நடந்து வருவார் சிவாஜி சார், நடிகர் திலகம். ஸோ அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பாலாஜி விக்கி, ஆஷிக் மீரான், சத்யநாராயணன், அருள்ராஜ், ஆர்டிஸ்ட் நெவர் டைஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. மேண்டலோரியன் அண்ட் குரோகோ அப்படிங்கிற ஸ்டார் வார்ஸ் படம் நேற்று 8வது நாள் 43 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 6 கோடியே 43 லட்சம், வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட $182 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 1730 கோடிக்கு மேலே வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $180 மில்லியன். ஸோ அப்புறம் பூத் பங்களா நேற்று 43வது நாள் இந்தியாவில் 67 லட்சம், உலகம் முழுக்க 70 லட்சம். டோட்டலாக இந்த படம் 271 கோடியே 11 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. ஸோ அக்ஷய்குமாரோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசரில் இந்த படம் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்குது. ஸோ ராஜா சிவாஜி இந்த படம் நேற்று 29வது நாள் இந்தியாவில் 48 லட்சம், உலகம் முழுக்க 49 லட்சம், 114 கோடியே 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பதி பத்னி ஆர் ஓ தோ அப்படிங்கிற படம் நேற்று 15வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 24 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 41 லட்சம், 58 கோடியே 97 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். டியூல் பேண்ட் 2 அப்படிங்கிற படம் நேற்று 9வது நாள் இந்தியாவில் 3 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 39 கோடியே 10 லட்சம், 8 கோடி தான் பட்ஜெட். செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு இந்த படம். ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த வீக்கெண்டு தாண்டதுக்குள்ளே 50 கோடியே கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சாந்த் மேரா தில் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 5 லட்சம், 25 கோடியே 38 லட்சம் இந்தியாவிலையும், 28 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 36 கோடி. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலுமே ஆனால் அதோட டெஸ்டினேஷனை கரெக்டாக போய் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இதுவரையும் 75% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அதிரடி அப்படிங்கிற மலையாள படம் நேற்று 16வது நாள் கேரளாவில் 75 லட்சம், உலகம் முழுக்க 90 லட்சம், 35 கோடியே 3 லட்சம் கேரளாலையும், 66 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். திருஷ்யம் 3 நேற்று 9வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா கேரளாவில் 4 கோடியே 95 லட்சம், தமிழ்நாட்டில் 39 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 40 லட்சம், கர்நாடகாவில் 63 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 67 லட்சம். ஸோ நல்லாவே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. டோட்டலாக கேரளாவில் 67 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. 67 கோடியே 70 லட்சம், தமிழ்நாட்டில் 7 கோடியே 66 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 64 லட்சம், கர்நாடகாவில் 12 கோடியே 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 71 லட்சம், ஓவர்சீஸில் 105 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 200 கோடியே கடந்திருக்கு. ட்ரேட் நம்பர் படியே 207 கோடியே 38 லட்சம். ஸோ ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கும்போது அதில் நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லப்படுது. அதாவது இதில் சம்பளம் வாங்கலை, ஏரியாவை வந்து மோகன்லால் வாங்கிட்டார். ஸோ அதனால் அவரை ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், அவரோட பேனரை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பட்ஜெட்டாக பார்க்கும்போது மொத்தமாகவே ஒரு 30 கோடிக்குள்ளே எடுக்கப்பட்ட படம், எல்லாம் ப்ரொமோஷன் எல்லாமே சேர்த்து இதில் வந்து மோகன்லாலோட சம்பளம் மட்டும் இன்க்ளூட் ஆகலை. ஏன்னா அவருக்கு 2 ஏரியா போனதாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து கேரளா, இன்னொன்று வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற இந்த 2 டெரிட்டரியும் மோகன்லாலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுவே பெரிய லாபத்தை கொடுத்துருக்கோம். அதுவே பெரிய சம்பளம். இப்போ உதாரணத்துக்கு மோகன்லாலுக்கு ஒரு 30 கோடி சம்பளம் அப்படின்னா இந்த 2 டெரிட்டரிலையும் 50 கோடிக்கு மேலே லாபத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நடிக்கும்போது பெரிய வெற்றி வரும்போது பெரிய சம்பளம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பளம் கிடைக்கும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கெல்லாம் பெரிய ஷேரே கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் மோகன்லால் பண்ணியிருந்தாருன்னா ஒரு பெரிய லாபம் திருஷ்யம் 3 மூலயமா மோகன்லாலுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கும். ஸோ அப்புறம் கருப்பு நேற்று 15வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா தமிழ்நாட்டில் 3 கோடியே 44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி, கேரளாவில் 23 லட்சம், கர்நாடகாவில் 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 36 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 145 கோடியே 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 33 கோடியே 43 லட்சம், கேரளாவில் 12 கோடியே 80 லட்சம், கர்நாடகாவில் 20 கோடியே 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 31 லட்சம்,
ஓவர்சீஸில் 73 கோடியே 88 லட்சம், உலகம் முழுக்க 289 கோடியே 58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமையோட மோஸ்ட்லி பாசிபிள் இருக்குது. ஏன்னா புக்கிங்லாம் அவ்வளோ சூப்பராக போயிருக்கு. 10 கோடிக்கு மேலே வரதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. அப்படி 10 கோடிக்கு மேலே வந்ததுன்னா 300 கோடியே இன்றைக்கே கிடக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும், ஒரு ரியாலிட்டியை பேசணும் அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்ரிக்கலாக ஒரு பெரிய ஹிட்டு சூர்யாவுக்கு அப்படின்னா அது கருப்பு தான். அதுவும் ஒரு சாதாரண ஹிட்டு கிடையாது. ஒரு கம்பேக்குனா இப்படி தான் இருக்கணும், மொரட்டு கம்பேக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ உண்மையிலே சூர்யா ரசிகர்களோ இல்லை சூர்யாவோ தேங்க் பண்ணணும் அப்படின்னா 2 பேருக்கு முக்கியமாக தேங்க் பண்ணணும். ஒன்று வந்து ஆர்ஜே பாலாஜி, இன்னொன்று வந்து சாய் அபியங்கர். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி படத்தில் மற்ற கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு வடிவமைச்சாருன்னு தெரில, ஆனால் சூர்யாவோட கேரக்டரை மட்டும் ரொம்ப நுணுக்கமாக யோசித்து கண்டிப்பாக ரசிகர்கள் கொண்டாடணும்னு அதை மட்டுமே மெனக்கெட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. சாய் அபியங்கர் மியூசிக் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. உண்மையில் நான் கூட ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன், ஆனால் அவரோட மியூசிக் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கருப்பு படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங்கு, இதை நான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா எந்த பாட்டு? எனக்கு எல்லா பாட்டுமே அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எந்த பாட்டு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக மலையாளமில் காட்டாளன் அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் கேரளாவில் 2 கோடியே 53 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 2 நாளில் கேரளாவில் 5 கோடியே 89 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே கடந்திருக்கு, 10 கோடியே 64 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 40 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு பட்ஜெட் சொல்கிறாங்க. தெளிவாக அதை நான் இன்னொரு நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் நேற்று 2வது நாள் டே 1ஓட டே 2 செம்ம இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 1 கோடியே 44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 52 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 27 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக 2 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 2 நாளில் தமிழ்நாட்டில் 2 கோடியே 41 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 98 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சமும், இந்தியாவில் மட்டும் 2 நாளில் 3 கோடியே 84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. ஸோ டே 1க்கும் டே 2க்கும் ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரியே சாட்டர்டே சண்டே 2 நாளுமே பெரிய நம்பர் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ளே ஒரு 10 கோடிக்குள்ளே வந்துருச்சுன்னா பெரிய கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 15லேருந்து 20 கோடி சொல்கிறாங்க. அது வரப்போகிற நாட்களில் தெளிவாக பார்ப்போம். எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, இன்னும் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணணுங்கிறதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் பெத்தி இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா $580K யூஎஸ்ஏ ப்ரீமியரில் கலெக்ட் பண்ணியிருக்கு. கனடாவில் $85K, நார்த் அமெரிக்காவில் மட்டும் $665K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் ஒரு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கான ஆனிவர்சரி மூவியில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட், நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது ரசித்து பார்த்த ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாங்க, ஃபைண்டிங் நீமோ 23 வருஷத்தை கடந்துருச்சு. இந்த மாதிரி ஆனிவர்சரி மூவிஸை சில இயர்ஸ்லாம் நான் பார்க்கும்போது இந்த படம் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சா, இந்த படம் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சான்னு ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் அந்த போஸ்டர்ஸை போடும் போது அதை யாராவது பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த படம் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சா, அப்போ எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைண்டிங் நீமோ வந்து 23 வருஷம் ஆச்சா அப்படின்னு தான் இப்போ தோணுது. இந்த படத்தோட பட்ஜெட் $94 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டுமே $380 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இந்த படம் 3 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அப்போதைக்கு 3 கோடிங்கிறது பெரிய கலெக்ஷன் தான். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $559 மில்லியன், டோட்டலாக உலகம் முழுக்க $1 பில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. $939 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. எந்த அளவுக்கு ஃபேவரட், எவ்வளோ முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.